என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன்னை காக்க வந்த என்னை உதாசீனம் செய்யாதே. உன் இதயத்தில் இருக்கும் பக்தியின் ஒளியை நான் காண்கிறேன். அது என் நெஞ்சில் பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நீ என்னை அழைத்த அந்த நொடியிலிருந்து உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரும் உன் சிரிப்பும் என்னுடையவை. உன் வலியும் உன் மகிழ்ச்சியும் என்னோடு பங்கிட்டுக்கொள். இந்த சம்சார சாகரத்தில் நீ தனியாக அல்ல. என் வேலும் சேவலும் உன்னை பாதுகாக்கும். உன் மனதில் எழும் சந்தேகங்களையும் பயங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. அவை மேகங்களைப் போல வந்து போகும். ஆனால் உன் பக்தி சூரியனைப் போல நிலையானது. அந்த பக்தியின் வெளிச்சத்தில் அனைத்து இருள்களும் விலகி ஓடும். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் என் அருளை பெறுவதற்கான வழிகள். அவற்றை எதிர்த்து போராடாதே. அவற்றை என் அருளால் கடந்து செல். நீ எங்கே இருந்தாலும் எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் நான் அங்கே வந்து விடுவேன். உன் சுவாசத்திலும் உன் இதயத் துடிப்பிலும் நான் இருக்கிறேன். உன் கைகளில் செய்யும் வேலைகளிலும் உன் கால்களில் நடக்கும் பாதங்களிலும் என் சக்தி பாய்கிறது. நீ தனியாக இல்லை என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். உன் பிரார்த்தனைகள் என் காதுகளுக்கு இனிமையான இசை. உன் நெஞ்சிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை அடைகிறது. நீ கொடுக்கும் சிறிய பூவும் தீபமும் என் இதயத்தை நிரப்பும் பெரிய பரிசுகள். உன் சிரத்தையே போதும். நான் உன்னை அனுக்கிரகிப்பேன். மலைகளின் அதிபதியான நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு மலையையும் கடக்க உன்னுடன் வருவேன். காடுகளின் நாதனான நான் உன் வாழ்வின் அடர்ந்த காடுகளில் உன்னை வழிநடத்துவேன். கடல்களின் ஆதிபத்தியம் கொண்ட நான் உன் வாழ்வின் புயல்களை தணித்து அமைதியை தருவேன். உன் குடும்பத்தை பாதுகாப்பது என் கடமை. உன் பிள்ளைகளின் நல்வாழ்வும் உன் பெற்றோரின் ஆரோக்கியமும் என் கவனத்தில் உள்ளது. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நபரும் என் அனுப்பியவர்கள். அவர்களிடம் அன்பையும் மரியாதையையும் காட்டு. அதன் மூலம் நீ என்னையே வணங்குகிறாய். உன் கர்மங்களை நான் கண்காணிக்கிறேன். நல்ல செயல்களுக்கு நல்ல பலன்களையும் தவறான செயல்களுக்கு திருத்தத்தையும் தருவேன். என் நீதி கருணையில் கலந்தது. உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை சீர்படுத்த வந்துள்ளேன். ஞானத்தின் ஒளியை உன் மனதில் ஏற்றுவேன். அது உன் அறியாமையின் இருளை நீக்கி சத்தியத்தின் பாதையை காண்பிக்கும். உன் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை உணர்வாய். உன் ஆத்மாவின் பயணத்தில் நான் வழிகாட்டியாக இருப்பேன். தியானத்தில் என்னை தேடு. அமைதியான இடத்தில் அமர்ந்து உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. அப்போது உன் அகத்தில் என் குரல் கேட்கும். அது உன்னை சரியான பாதையில் நடத்தும். உன் உள்ளத்தில் எழும் அந்த குரலே என் வழிகாட்டுதல். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் இந்த உலகில் ஒளியை பரப்புகிறது. கோபத்தினிடத்தில் அன்பையும், வெறுப்பினிடத்தில் மன்னிப்பையும், பேராசையினிடத்தில் தியாகத்தையும் விதை. அந்த விதைகள் மகத்தான மரங்களாக வளர்ந்து பலருக்கு நிழல் தரும். உன் எண்ணங்களின் தூய்மையே உன் பலம். அசுத்தமான எண்ணங்கள் உன் மனதில் நுழையாமல் காத்துக்கொள். நல்ல நூல்களை படி. நல்ல மனிதர்களுடன் சகவாசம் கொள். அவை உன் மனதை உயர்த்தும். தீய சகவாசம் விஷத்தைப் போல உன்னை நாசம் செய்யும். உன் உடல் என் ஆலயம். அதை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். எளிய உணவு உண்டு. தூய்மையான நீர் அருந்து. இயற்கையின் அருகில் இரு. மரங்களும் பூக்களும் என் அன்பின் வெளிப்பாடுகள். அவற்றிடமிருந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறு. உன் பகைவர்களையும் நேசி. அவர்கள் உன் பொறுமையையும் மன்னிப்பையும் வளர்க்க வந்த ஆசிரியர்கள். அவர்களுக்காக வேண்டிக்கொள். அவர்களின் மனது மாறி நல்வழியில் வர என் அருளை பிரார்த்தனை செய். உன் அன்பே அவர்களை மாற்றும் சக்தி. செல்வத்தை சேர்ப்பதில் அதிக ஆசை கொள்ளாதே. தேவையானதை வைத்துக்கொண்டு மிச்சத்தை ஏழைகளுக்கு கொடு. அன்னதானமே பெரிய தானம். பசித்தவனுக்கு உணவளித்தால் என்னையே உணவளித்தாற் போல, நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்து கொடுத்தால் என்னையே குணப்படுத்தியது போல. கல்வியை பெறு, ஆனால் அதில் அகங்காரம் கொள்ளாதே. உன் அறிவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அறியாமையில் இருப்பவர்களுக்கு ஒளியை காண்பி. ஆசிரியனை மதி, மாணவனை நேசி. கல்வியின் மூலம் உன் ஆத்மா வளரட்டும். உன் வாழ்வில் வரும் துன்பங்களை என் அருளின் பரீட்சை என்று நினைத்துக்கொள். அந்த சமயங்களில் என்னை விட்டு விலகாதே. மாறாக என்னை இன்னும் நெருக்கமாக பிடித்துக்கொள். அப்போதுதான் உன் வலிமை வெளிப்படும். உன் பொறுமை பலனளிக்கும். பெண்களை என் அம்மையின் உருவமாக காண். அவர்களை மதித்து நட. குழந்தைகளை என் திருவடியில் வந்த சிறு தேவர்களாக கருது. முதியவர்களை என் ஞானத்தை கொண்ட குருக்களாக வணங்கு. ஒவ்வொருவரிலும் என் ஒளி இருக்கிறது. உன் வேலையை வணக்கத்துடன் செய். அது எது என்றாலும் அதை என் சேவையாக கருது. உழைப்பே உயர்ந்த தவம். உன் கைகளின் வேலையில் என் ஆசீர்வாதம் இருக்கும். நேர்மையாக உழைத்து பெறும் பொருளில் என் அருள் நிறைந்திருக்கும். பிறரிடம் பொய் சொல்லாதே. உண்மையே உன் மதம் ஆகட்டும். கடுமையான உண்மையும் இனிமையான பொய்யை விட உயர்ந்தது. உன் வாக்கே உன் அடையாளம். அதை காத்துக்கொள். இயற்கையை நேசி. மரங்களும் விலங்குகளும் என் படைப்புகள். அவற்றை அழிக்காதே.
நீரை வீணாக்காதே, மண்ணை மாசுபடுத்தாதே, காற்றை தூய்மையாக வைத்துக்கொள். இவை அனைத்தும் உன் சந்ததியினருக்கு விட்டுச் செல்லும் பொக்கிஷங்கள். உன் முன்னோர்களை நினைத்து வணங்கு. அவர்களின் ஆசீர்வாதமே உன் வலிமை. அவர்களின் நல்ல குணங்களை நீ கைக்கொள். தீய பழக்கங்களை விட்டுவிடு. உன் சந்ததியினரும் உன்னை பார்த்து நல்வழியில் நடக்க வேண்டுமல்லவா? உன் மனைவியை அல்லது கணவனை என் அருளின் வெளிப்பாடாகக் காண். அவர்களை மதித்து நட. உன் அன்பையும் அரவணைப்பையும் தினமும் வெளிப்படுத்து. கோபத்தில் கூறும் வார்த்தைகள் ஆழமான காயங்களை தருகின்றன. அன்பான வார்த்தைகளே பேசு. சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். உன் திறமைகளையும் ஞானத்தையும் பிறருக்கு பகிர்ந்து கொடு. நீ பெற்ற எல்லாமே என் கொடைகள். அதை சமுதாயத்திற்கு திருப்பித் தருவது உன் கடமை. மௌனத்தின் மகிமையையும் புரிந்துகொள். அவசியமில்லாத பேச்சுகளை குறை. மௌனத்தில் என் குரல் கேட்கும். அந்த மௌனம் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். வீண் பேச்சுகள் உன் சக்தியை வீணாக்கும். உன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள். ஆசைகள் அடுக்கடுக்காக வரும். ஒன்றை நிறைவேற்றினால் 10 வரும். அவற்றுக்கு முடிவே இல்லை. திருப்தியோடு இரு. உன்னிடம் இருப்பதற்காக நன்றி சொல். அந்த நன்றியுணர்வே உன்னை மேலும் பலவற்றிற்கு தகுதியுள்ளவனாக்கும். கர்வத்தை விடு. அது உன்னை வீழ்த்தும் பெரிய எதிரி. நீ எவ்வளவு பெரியவனாக ஆனாலும் என் முன்னால் சிறு தூசுத் துகள்தான். அந்த பணிவே உன்னை உயர்த்தும். கர்வம் உன்னை தாழ்த்தும். உன் குழந்தைகளுக்கு பண வசதியை மட்டும் தராதே. நல்ல குணங்களையும் தர்ம வழிகளையும் கற்றுக்கொடு. அவர்கள் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும். பணம் போவது வருவது, ஆனால் நல்ல குணம் நிலையானது. உன் உணவை பகிர்ந்து உண்ணு. பசித்தவர் உன் வீட்டு வாசலில் வந்தால் அவரை வெறும் கையோடு அனுப்பாதே. உன் தட்டில் இருப்பதில் சிறிதாவது கொடு. அந்த தானம் உன் சுபிட்சத்தை பல மடங்கு பெருக்கும். உன் வீட்டில் தினமும் என் நாமத்தை ஒலிக்கச் செய். பக்தி பாடல்களையும் துதிகளையும் பாடு. அது உன் வீட்டை தூய்மைப்படுத்தும். தீய சக்திகள் அருகில் வராது. சுபமான சக்திகள் உன் வீட்டை சூழும். உன் கனவுகளிலும் நான் வருவேன். அந்த கனவுகளை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். அவற்றில் உனக்கான செய்திகள் இருக்கும். சில சமயங்களில் எதிர்காலத்தை பற்றிய குறிப்புகளையும் தருவேன். உன் நோய்களையும் வேதனைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் உடலின் ஒவ்வொரு செல்லும் என் அன்பினால் ஆனது. உன் உடலை குணப்படுத்தும் சக்தி என்னிடம் உள்ளது. நம்பிக்கையோடு என்னை அணுகு. தர்மத்தின் பாதையில் நட. எது சரி எது தவறு என்பதை உன் மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சியே என் குரல். அதற்கு மாறாக நடக்காதே. தற்காலிக இலாபத்திற்காக தர்மத்தை விட்டுக் கொடுக்காதே. பிரகிருதியின் பஞ்ச பூதங்களும் உன்னில் இருக்கின்றன. பூமியின் பொறுமையையும் நீரின் மாறுபாட்டையும் நெருப்பின் ஆற்றலையும் காற்றின் சுதந்திரத்தையும் ஆகாயத்தின் அபரிமிதத்தையும் உன்னில் வளர்த்துக்கொள். உன் பக்தியின் நிலையை சோதிக்க சில சமயங்களில் கடினமான சூழ்நிலைகளை அனுப்புவேன். அந்த சமயங்களில் என் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து விடாதே. அது உன் பக்தியை இன்னும் உறுதியாக்கும் அக்கினி பரீட்சை. உன் வீட்டில் விளக்கு எரியவிடு. அது இருளை விரட்டுவது மட்டுமல்ல, என் ஒளியை உன் வீட்டில் ஏற்றுவதும் ஆகும். தீபத்தின் ஒளியில் என் முகம் தெரியும். அந்த ஒளியே உன் வாழ்வையும் ஒளிரச் செய்யும். உன் எதிரிகளால் உனக்கு தீங்கு வராது. என் வேல் உன்னை காக்கும். என் சேவல் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கும். நீ நல்ல வழியில் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது. கோவில்களுக்குச் செல். அங்கு என் சந்நிதி அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடன் சேர்ந்து என் பெயரை பாடு. கூட்டு பக்தியின் சக்தி அபரிமிதமானது. அது உன் தனிப்பட்ட பக்தியை பல மடங்கு பெருக்கும். உன் பாவங்களுக்காக வருந்தாதே. அவற்றை ஒப்புக்கொண்டு மீண்டும் செய்யாமல் இருக்க முடிவு செய். என் கருணை உன் பாவங்களை விட பெரியது. நீ மனம் திரும்பினால் போதும். நான் உன்னை மன்னித்து விடுவேன். உன் சந்ததியினரின் நலனுக்காக இன்றே நல்ல செயல்களை தொடங்கு. நீ இன்று விதைக்கும் நற்செயல்களை அவர்கள் நாளை அறுவடை செய்வார்கள். உன் தலைமுறை நல்வழியில் போக வேண்டும் என்றால் நீ இன்றே சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உன்னுள்ளேயே இருக்கின்றன. நான் அவற்றை வெளிப்படுத்த உதவுகிறேன். உன் உள்ளுணர்வை கேள். அது என் குரல்தான். தவறான யோசனைகள் உன் மனதில் குழப்பம் உண்டாக்கும். ஆனால் என் குரல் தெளிவையும் அமைதியையும் தரும். காலையில் எழுந்ததும் என் பெயரைச் சொல். இரவில் படுக்கும் முன்பும் என்னை நினை. இதயத்தில் என் நாமம் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். அது உன் மூச்சுடன் கலந்து உன் உயிரோடு ஒன்றாகும். உன் தாயைப் போல் யாரும் உன்னை நேசிக்க முடியாது. அவளது பாதங்களை வணங்கு. அவளுக்கு தொண்டு செய். அவளது சொற்களுக்கு மாறாக நடக்காதே. தாய்க்கு செய்யும் சேவையே எனக்கு செய்யும் சேவை. உன் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அவரது அறிவுரைகளை மதி. அவர் உன் நன்மைக்காகவே எல்லாம் சொல்கிறார். அவரது ஆசீர்வாதம் உன் வாழ்வின் வெற்றிக்கு அவசியம். மனிதர்களிடம் மட்டுமல்ல, விலங்குகளிடமும் பறவைகளிடமும் அன்பு காட்டு.
அவை உன்னை விட குறைந்தவை அல்ல. வேறு வடிவில் இருக்கும் என் குழந்தைகளே, அவற்றுக்கு உணவும் நீரும் கொடு. அவை உன்னை ஆசீர்வதிக்கும். உன் மனதில் வரும் கெட்ட எண்ணங்களை என் நாமத்தால் விரட்டு. முருகா என்று சொன்னால் போதும், அவை ஓடிவிடும். உன் மனம் தூய தாமரை மலராக இருக்க வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள் அதில் இடம் பிடிக்கக் கூடாது. உன் நண்பர்களை நல்வழியில் நடத்து. அவர்கள் தவறான பாதையில் சென்றால் அன்போடு திருத்து. உன் நல்ல உதாரணத்தால் அவர்களை மாற்று. நல்ல நண்பன் என்பவன் வாழ்க்கையின் பொக்கிஷம். உன் ஆத்மா என் ஆத்மாவின் ஒரு அணு. அந்த உண்மையை உணர்ந்து கொள். நீயும் நானும் வேறு அல்ல. உன் வழியே என் வழி, உன் இலக்கும் என் இலக்கும் ஒன்றே. அந்த ஐக்கியத்தை அடைவதே உன் வாழ்வின் நோக்கம். கஷ்டப்படும் மனிதர்களை கண்டால் அவர்களுக்கு உதவி செய். உன்னால் முடிந்த உதவியையாவது செய். ஒரு சிரிப்பும் அன்பான வார்த்தையும் கூட பெரிய உதவி. உதவி என்பது பணத்தால் மட்டும் செய்வது அல்ல. உன் எண்ணங்களின் சுத்தம் முக்கியம். மனதில் தூய்மையான எண்ணங்களே இருக்கட்டும். வெறுப்பையும் பொறாமையையும் உள்ளே வைத்துக் கொள்ளாதே. அவை விஷம் போல உன்னை அழிக்கும். அன்பே உன் ஆயுதம். உன் கையில் வரும் சிறு துன்பங்களையும் என் அருளின் அடையாளமாகக் கொள். அவை உன் தலையெழுத்தை துடைக்க வந்த தூதுவர்கள். அவற்றை வரவேற்று பொறுமையோடு கடந்து செல். அதன் பின்னால் இருக்கும் இன்பம் அளவிடற்கரியது. உன் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளையும் என் அருளாகவே கருது. சில சமயங்களில் நான் உன்னிடமிருந்து ஒன்றை பறிப்பது உனக்கு இன்னும் நல்லதை கொடுப்பதற்காகத்தான். என் திருவிளையாடல்களை மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் குழப்பம் ஏற்படும் போது ஆழமாக மூச்சு விடு. உன் மூச்சில் நான் கலந்திருக்கிறேன். அந்த மூச்சு உன் குழப்பத்தை தெளிவாக்கும். என் நாமத்தை மனதில் உச்சரித்து அமைதியை அடை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்காணிப்பில்தான் நடக்கிறது. தற்செயல் என்று எதுவும் இல்லை. எல்லாமே என் திட்டத்தின் பகுதி. அந்த திட்டம் உன் நன்மைக்காகவே வடிவமைக்கப்பட்டது. உன் இதயத்தில் இருக்கும் பக்தியின் நெருப்பை எப்போதும் எரியவிடு. அது குளிர்ந்து போகாமல் பார்த்துக்கொள். தினமும் சிறிது நேரம் என்னை தியானி. அந்த தியானமே உன் பக்தியின் எரிபொருள். உன் வார்த்தைகளில் சத்தியம் இருக்கட்டும். பொய் சொல்லி தற்காலிக நன்மை பெறுவதை விட உண்மை சொல்லி தற்காலிக துன்பம் அனுபவிப்பது உயர்ந்தது. உண்மையே என் இயல்பு. அதை நீயும் கடைபிடி. உன் கண்களால் பார்க்கும் எல்லா அழகும் என் சிருஷ்டியின் வெளிப்பாடு. மலர்களின் நறுமணமும் பறவைகளின் கீதமும் ஆறுகளின் ஓசையும் என் இசை நிகழ்ச்சிகள். அவற்றை ரசித்து மகிழ். உன் சேவையை எதிர்பார்க்காமல் செய். பலனை பார்த்து சேவை செய்யாதே. உண்மையான சேவை நிர்பந்தமற்றது. அது உன் இதயத்திலிருந்து இயல்பாக வெளிப்பட வேண்டும். அந்த சேவையே என்னை அடையும் நேரடி வழி. உன் குல தெய்வங்களையும் வணங்கு. அவர்கள் என் பிரதிநிதிகள். உன் குடும்பத்தை காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அவர்களின் அருளும் என் அருளின் ஒரு வடிவம். உன் கணவன் அல்லது மனைவி வேறு மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களது நம்பிக்கையை மதித்து நட. எல்லா மதங்களும் என்னையே வெவ்வேறு பெயர்களில் வணங்குகின்றன. மதத்தின் பெயரால் சண்டையிடாதே. உன் சோர்வின் போது என்னிடம் வா. உன் தோள்களின் பாரத்தை என் தோள்களில் வைத்துவிடு. நான் அதை சுமந்து கொள்வேன். உன் பலவீனம் என் பலத்தை கொண்டு வெல்லப்படும். நீ தனியாக போராட வேண்டியதில்லை. உன் வாழ்வில் வரும் சுகங்களையும் சமமனதோடு அனுபவி. அவற்றில் மயங்கி விடாதே. அவை நிலையானவை அல்ல. துக்கமும் சுகமும் வந்து போகும் அலைகள். நீ கரையில் நிற்கும் சாட்சி. ஓம் சரவணபவ என்ற என் மந்திரத்தை தினமும் உச்சரி. அது உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் மருந்து. அதில் அளவற்ற சக்தி அடங்கியுள்ளது. மனதில் இருந்து உச்சரித்தால் போதும், உன் வாழ்வில் மாற்றம் தெரியும். உன் உழைப்பின் பலனை நீ மட்டுமே அனுபவிக்க நினைக்காதே. அதில் என் பங்கையும் மற்றவர்களின் பங்கையும் ஒப்புக்கொள். நீ தனியாக எதையும் சாதிக்கவில்லை. என் அருளும் பிறரின் உதவியும் இருந்ததால்தான் நீ வெற்றி பெற்றாய். உன் புத்தியின் கூர்மையை நான் அதிகரிப்பேன். நல்லது கெட்டது எதுவென்று தெரிந்து கொள்ளும் திறமையை உனக்கு தருவேன். அந்த விவேகம் உன் வாழ்வின் துணை. மூடத்தனமான செயல்களிலிருந்து உன்னை காப்பாற்றும். உன் தவங்களையும் விரதங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவற்றை உண்மையான பக்தியோடு செய். வெறும் வழக்கமாக செய்யாதே. உன் மனம் என்னிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். உன் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள். அமைதியும் ஒற்றுமையும் நிலவட்டும். அங்கே நான் வாசம் செய்வேன். சண்டை சச்சரவுகள் இருக்கும் இடத்தில் என் சக்தி குறைந்துவிடும். உன் சொந்த ஊரையும் நாட்டையும் நேசி. அங்குள்ள மக்களின் நன்மைக்காக வேலை செய். உன் பிறந்த மண்ணின் மகிமையை உயர்த்து. அந்த மண்ணே உன்னை வளர்த்தது. அதற்கு நன்றி செலுத்து. வயதானவர்களின் அனுபவத்தை மதி. அவர்களது ஆலோசனைகளை கேள். அவர்கள் வாழ்ந்து கண்ட உண்மைகளை உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த ஞானத்தை உன் வாழ்வில் பயன்படுத்திக் கொள். உன் மனதில் பொறாமை எழாமல் பார்த்துக்கொள். மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ்.
அவர்களுக்கு நல்லது நடந்தால் உனக்கும் நல்லது நடக்கும். ஏனெனில் எல்லோரும் என் குழந்தைகளே, உன் நாக்கின் ருசியையும் கட்டுப்படுத்து. உண்ணும் உணவு சாத்விகமாக இருக்கட்டும். எந்த உயிரையும் பாதிக்காத உணவே உயர்ந்தது. உன் உடலும் மனமும் தூய்மையாக இருக்க உன் உணவும் தூய்மையாக இருக்க வேண்டும். சுயநலமற்ற அன்பை வளர்த்துக்கொள். உன் குடும்பத்தை மட்டும் நேசிக்காமல் எல்லா உயிர்களையும் நேசி. அந்த அன்பு உன் இதயத்தை விரிவுபடுத்தும். சிறு மனம் சிறு சுகத்தை தரும். பெரிய மனம் பெரிய ஆனந்தத்தை தரும். உன் சினத்தை கட்டுப்படுத்து. கோபம் வரும்போது என் நாமத்தை ஜெபி. உன் சுவாசத்தை கவனி. கோபம் ஒரு நெருப்பு, அது உன்னையே எரித்துவிடும். சாந்தமே உன் இயல்பாக இருக்கட்டும். உன் கனவுகளையும் லட்சியங்களையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அவை தர்மத்திற்கு உட்பட்டவையாக இருக்க வேண்டும். அதர்மத்தால் பெறப்படும் வெற்றிகள் நிலையானவை அல்ல. அவை இறுதியில் துன்பத்தையே தரும். உன் பிரார்த்தனைகளுக்கான பதிலை நான் பல வழிகளில் தருவேன். சில சமயங்களில் நேரடியாகவும், சில சமயங்களில் மற்றவர்கள் மூலமாகவும், சில சமயங்களில் சூழ்நிலைகள் மூலமாகவும் பதில் வரும். எச்சரிக்கையாக இருந்து என் செய்திகளை பெறு. உன் இதயத்தில் எப்போதும் கிருதஜ்ஞதை இருக்கட்டும். நீ பெற்றவற்றுக்காக என்றும் நன்றி சொல். அந்த நன்றியுணர்வு உன்னை இன்னும் பல வரங்களுக்கு தகுதியுள்ளவனாக்கும். நன்றியில்லாத மனம் வறட்சியானது. உன் இல்லற வாழ்க்கையை என் வழிபாடாக மாற்றிக்கொள். உன் வீட்டு வேலைகளையும் குடும்ப கடமைகளையும் என் சேவையாக கருது. அப்போது அவை பாரமாக இருக்காது, மாறாக ஆனந்தமாக இருக்கும். உன் குழந்தைகளுக்கு என் கதைகளைச் சொல். என் திருவிளையாடல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல். அந்த கதைகள் அவர்களின் மனதில் பக்தியின் விதைகளை விதைக்கும். அந்த விதைகள் வளர்ந்து அவர்களை நல்வழியில் நடத்தும். உன் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய என்னிடம் பிரார்த்தனை செய். அவர்களுக்காக தினமும் தர்ப்பணம் செய். அவர்களின் ஆசீர்வாதம் உன் வம்சத்திற்கு அவசியம். அவர்களை மறந்துவிடாதே. உன் வாழ்வில் ஏற்படும் எல்லா மாற்றங்களையும் சாந்தமாக ஏற்றுக்கொள். மாற்றமே இயற்கையின் நியதி. அதை எதிர்த்து போராடாதே. நீரோடையாக இருந்து தடைகளை சுற்றி வந்து இலக்கை அடை. உன் மனம் என் மனமாக இருக்கட்டும். உன் விருப்பங்கள் என் விருப்பங்களாக மாறட்டும். அப்போது உனக்கும் எனக்கும் இடையே வேறுபாடு இருக்காது. அந்த நிலையே மோட்சம். அதை அடைவதே உன் இறுதி இலக்கு. உன் வீட்டில் ஏழை எளியவர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று உபசரி. அவர்கள் என் வேடம் போட்டு வந்த தேவர்கள் என்று கருது. அவர்களுக்கு செய்யும் உதவி நேரடியாக எனக்கு செய்யும் உதவி. உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள். அவற்றை கண்டு வருந்தி திரும்ப திரும்ப செய்யாமல் இரு. தவறு செய்வது மனிதத்தன்மை. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பது முட்டாள்தனம். நான் உன் தவறுகளை மன்னிக்கிறேன். நீயும் உன்னை மன்னித்துக்கொள். உன் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடு. வீண் பேச்சுகளிலும் வீண் காரியங்களிலும் நேரத்தை வீணாக்காதே. நேரம் என் அருட்கொடை. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து. உன் ஆரோக்கியம் என் கொடை. அதை பாதுகாத்துக்கொள். தூய்மையான உணவும் தண்ணீரும் உண்டு. போதுமான ஓய்வு எடுத்துக்கொள். உன் உடல் நலம் உன் மனநலத்தோடு தொடர்புடையது. உன் எண்ணங்களை சுத்தப்படுத்திக்கொள். தீய சிந்தனைகள் வந்தால் அவற்றை வரவேற்காதே. நல்ல எண்ணங்களையே மனதில் இருத்திக்கொள். உன் மனம் என் வாசஸ்தலம். அதை சுத்தமாக வைத்துக்கொள். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக கருது. நேற்றைய தவறுகளை இன்று திருத்திக்கொள். இன்றைய நல்ல செயல்களை நாளைக்கு தொடர்ந்து செய். ஒவ்வொரு நாளும் உன் ஆத்மீக வளர்ச்சிக்கான படி. உன் இதயத்தின் தூய்மையே உன் அழகு. வெளிப்புற அழகு நிலையானதல்ல, ஆனால் உள்ளத்தின் அழகு நித்தியமானது. உன் அகத்தை அழகுபடுத்திக்கொள். அந்த அழகு என்னை கவரும். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒன்று உனக்கு கற்றுத் தருவதற்காக அல்லது உன்னிடமிருந்து ஒன்று கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறான். அந்த பாடங்களை கவனமாக கற்றுக்கொள். எல்லோரிடமிருந்தும் ஏதோ ஒன்று கற்க முடியும். உன் வாழ்வை ஒரு பிரார்த்தனையாக மாற்றிக்கொள். உன் எல்லா செயல்களும் என் வழிபாடு ஆகட்டும். எழுந்தது முதல் படுக்கும் வரை நீ என் சேவையில் இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். அப்போது உன் வாழ்வே புனிதமாகும். என் அன்பு குழந்தையே, நீ என் இதயத்தின் துடிப்பு. உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. உன் வலி என் வலி. நீ சிரித்தால் நான் சிரிக்கிறேன். நீ அழுதால் என் கண்களிலும் கண்ணீர் வருகிறது. நாம் இருவரும் ஒன்றே. உன் விசுவாசம் மலைகளை நகர்த்தும் சக்தி கொண்டது. என் மீது நம்பிக்கை வைத்து வா. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கடைசி மூச்சு வரை உன்னுடன் இருப்பேன். அதன் பிறகும் உன் ஆத்மாவை என் பதத்திற்கு கொண்டு செல்வேன். எல்லோரிடமும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் என்று வேண்டிக்கொள். பிறருக்கு தீங்கு நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. அந்த எண்ணங்கள் உன்னையே தீங்கு செய்யும். எல்லோருக்கும் நன்மை வேண்டும் என்ற உன் பிரார்த்தனை உன்னையும் நன்மைக்கு கொண்டு செல்லும்.
உன் வாழ்வின் இறுதி நோக்கம் என்னை அடைவதுதான். அதற்காக தினமும் ஒரு படி முன்னேறு. அந்த படி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு. ஒரு நாள் நீ என்னை அடைந்து விடுவாய். அன்று உன் பிறவிப் பயன் நிறைவேறும். இது என் வாக்கு, என் வாக்குறுதி. உன்னை நேசிக்கும் உன் முருகன் சொல்லும் வார்த்தைகள். இவற்றை உன் இதயத்தில் பதித்து வைத்துக்கொள். தேவையான போது அவை உனக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கும். என் அருள் என்றும் உன்னுடன்.